அல்லேலூயா. ரெண்டு வார்த்தை போதிச்சு, இன்னும் வார்த்தை இருக்கு, ரெண்டு போதிருக்கு, எத்தனை வார்த்தை நமக்கு? 7 8 10 7. அப்ப ரெண்டு முடிச்சுதா? அப்ப இது மூணாவது வார்த்தை. எப்ப முடிக்க போறாங்களோ இன்னும் காலையில் உபவாசமா இருக்கணும், எப்ப சாப்பாடு கொடுக்குறோம், கட்டி கொடுக்க போறான்னு பார்க்கணும். எல்லாரும் சந்தோஷம் தான். ஜபம் செய்வோம். நல்லா ஆண்டவரே, இந்த மத்தியான நேரத்திலே கூட நாங்கள் இந்த மும்மன் தியானத்தை ஆசிரியத்தை பற்றி நடிக்காமலே இதை கேட்டு இதை பற்றி ஏதாவது ஆசிரியரையும் கடந்த 2 வார்த்தைகள் நாங்கள் கேட்டோம். மன்னிப்பு உமது திருப்பத்திலே சேர அவர் கொடுத்த அந்த வாய்ப்பு 2 கேட்டோம். அப்படியாக இந்த 3வது வார்த்தையில கூட ஒற்றுமையை நிலைநாட்டு ஆண்டவராக நாங்கள் பார்த்தோம். அதை குறித்து சட்டம் தியானித்து அதை கண்டுள்ளோம். அந்த விரைவிலே முடித்து வேறொரு ஆலைக்கு செல்ல வேண்டும். அதுக்கு முன்பாக என்னுடைய சகோதரர் இவன் எப்ப முடிவாக தெரியல, குச்சாக போய் நாங்க பேசணும், இப்படி பேச நான் பேசணும், தகவலாம் மாட்டீங்க. இப்போ சரி, நான் சீக்கிரம் முடிச்சேன். சரி, வாசித்த அந்த சுவிசேஷ பகுதியிலே ஸ்திரீயே அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று அங்கே வாசிக்கப்பட்டு நம்ம கேட்டோம். இந்த வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறதுன்னா, ஒரு ஆதரவு கொடுக்கிற வார்த்தையா இருக்கு. சிலுவையில் நின்று இயேசுவே ஒரு ஆதரவை கொடுக்கிற, உயர்மா இருக்கிறாரு, தலையும் தூக்க முடியல, திருப்ப முடியல, அப்படிங்கிற கண்ணில் வந்தனால கண்ணில் திரும்பி பார்த்து ஒரு ஆதரவை கொடுக்கிறாங்க, ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார், ஆதரவையும் நம்பிக்கையும் கொடுக்கிறார். அங்கே உறவு என்னும் அந்த பாலத்தை இணைக்கிற ஒரு ஆண்டவராக அங்கே பார்க்க முடிகிறது. எப்படிப்பட்ட இறை சித்தம், இறை வார்த்தை, இறை மைந்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை தாயை விட மேலான வார்த்தை. அல்லேலூயா. ஒரு தாயை விட மேலான அந்த வார்த்தை. அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவானவர் மரியாளுக்கு அங்கே கொடுக்கப்படுகிற அந்த வார்த்தையாக அங்கே காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு இருக்கிற அந்த ஒப்படி நாம் பார்த்தோம் சொன்னோம்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூலோக வாழ்வுல அவர் எப்படி இருந்தார்? ஒரு இறைமனிதனாக காணப்பட்டார். ஆனா மரியாதை இறைமனிதனா இல்ல, இறைமனிதனுக்கு அம்மாவா தான் காணப்பட்டு வச்சிருக்காங்க. ஆனா அவர் இறைமனிதனா கொடுக்குறாங்க. அவர் பெற்ற தாய் ஒரு ஏழையின் மேலாக அங்கே காணப்படுகிறது. இயேசு சதா காலங்களிலும் இறைவனாய் இருக்கிறாரு. மரியாதை ஒரு தலைமுறையெல்லாம் பார்த்தவரா இருக்கிறாரு. இயேசு இறை ரகசியங்களையும் அறிந்த கடவுள். ஆனா மரியாதை இயேசுவின் வார்த்தையை கூட அதை அறிய முடியாத ஒரு மகனாய் காணப்பட்டது. இயேசுவோடு இயற்கை, ஆவி, பாவம், மரணம், நோய்கள் யாவற்றும் மீது அதிகாரம் வந்தது. அவர்களுடைய அதிகாரம் மரியாதைக்கு அங்கே கொடுக்கப்படல. இயேசுவானவர் மரணத்துக்கு பின் விசுவாசிகள் அந்த பரலோகத்துக்கு வருவதற்கு கூட ஆயத்தத்தை அங்க உருவாக்குறாரு. அப்படிப்பட்ட ஆயத்தத்தை மரியாதை உருவாக்க முடியாது. இந்த உலக வாழ்க்கையோடு அவருடைய வாழ்க்கை முடிவுற போகிறது. அந்த முடிவுற வாழ்க்கைக்கு உறைவிடம் தேவைப்படுகிற போது அந்த ஒரு வாழ்ந்த பெண்ணாக சிலுவையில் அணிந்து நின்று கொண்டு ஏக்கமாக பார்த்து கொண்ட ஒரு சூழ்நிலை. பிரியமானவர்களே, இயேசுவானவர் தமது பெயரிலே இறைவனின் பிரிவுகளுக்கு பதில் கொடுக்கிறார். ஆனால் இயேசுவின் தாய்க்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. இயேசு இறையருள் அளிப்பவர், மரியாள் இறையருள் பெற்றவர், கொடுப்பவர் அல்ல. பிரியமானவர்களே, இறைவன் மனித குலத்துக்கு கொடுத்த ஒரு முக்கியமான சிறந்த ஒரு அருட்படைத்தால் இந்த குடும்ப உறவு. நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கோம்னா, அன்றைக்கு சிலுவையில கொடுத்த அந்த ஒற்றுமையான உறவு தான் இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். இல்லையா? இன்றைக்கு நான் யாரோ, இவர் யாரோ, அவங்க யாரோ, யாராரோ திருச்சியில் உட்கார்ந்து இருக்கிறோம். அப்படிப்பட்ட உறவை கொடுத்தது யாருன்னா அன்னைக்கு சிலுவையில சொன்ன அந்த 3வது வார்த்தை தான். அதாவது அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு பொறுத்த ஒரு அருட்படை குடும்பம், ஒரு சமூக கட்டமைப்பின் அச்சாணியாக இந்த வார்த்தை இருக்கிறது. நம்ம நாட்டிலே குடும்ப உறவுகளை
மதிப்பதும் வளர்த்துக் கொள்ளவும் பாதுகாப்பதிலும் சிறந்து விளங்கிய நமது இந்திய நாடு. இன்று உலக பிரதமான காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு சின்ன சின்ன சிக்கல்களை இன்னைக்கு நாம் கொடுத்து வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் சின்ன நம்ம கூட குடும்ப உறவுகளை பிரிஞ்சிருக்குது, பல விதமான சூழ்நிலையெல்லாம் மாறி இன்றைக்கு. ஆனா இந்த கடவுள் அப்படியாக எதிர்பார்க்கவில்லை. ஒரே குடும்பமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். மனதிலே கூட்டு குடும்பமாக இருந்த குடும்பங்கள் இன்னைக்கு பிரிந்து போயிருக்குது. காரணம் என்ன? நமக்குள் இருக்க அந்த வேறுபாடுகள் தான். சரி, இந்த நிலையில் தன் உலக வாழ்வின் இறுதியில் ரத்தம் சொட்ட சொட்ட நின்று கொண்டிருந்த இயேசுவானவர் அநியாயமாக நின்று தனித்து விடப்பட்டிருந்த மரியாதை குறித்து தன் உள்ளத்திலே அறிந்து கொண்டு சிறிய அனுபவம் மகன் ஆச்சரியமான ஒரு வார்த்தை இங்கே கொடுக்கப்படுகிறது. அவர் அந்த தாய் மேல் வைத்திருந்த பாசம், உலக பிரமாணமாக வந்த அந்த தாய் தனியா அழுது கை கட்டி அழுது கை கொண்டு ஏன் இந்த மகனுக்கு இது வந்தது என்று சொல்லிட்டு ஒரு ஏக்கமான இந்த பார்வை. சுயமானே மானுடத்தை மீட்க இந்த உலகத்தில் தன்னை பிறப்பிக்க தெரிந்து கொண்ட புனிதமான பாத்திரம் தான் இந்த மரியாதை. மரியாதைக்கென்று இந்த பூலோக உறவில் காரணமாக அவருக்கு எந்த விதமான விசேஷ அந்தஸ்தை ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுக்கப்படவில்லை. இயேசுதான் அன்புபூர்வ மாய்களைப் போலவே அந்த அம்மாவை வச்சுட்டு இருந்தாரு, சமநிலையிலே வச்சுட்டு இருந்தாரு. இயேசுவாக ஊழியத்துக்கு முன்பும் அந்த ஊழியத்துக்கு முன்னாடி அந்த உறவுகளை பிரச்சனையே வர்றாரு. 12 வயசுல மக்களும் ஆலயத்தில் இருக்கிறாரு, ஒருத்தர் கேட்டு கட்டுகிறாரு, ராத வாசிக்கிறாரு. அப்போ இயேசுவான உலகத்துக்கு இறைவனாக தான் வந்தாரு. ஆனால் பூர்வக சிந்தைகளை விட இந்த மரியாதை என்ன பண்றாங்க, இந்த பூர்வக சிந்தையே அறிஞ்சோட காணப்பட்டார். அவன் இயேசுவாளர் அப்படியே காணப்படவில்லை. அவன் இறைமகனுக்குரிய காரியங்களில் ஈடுபட்டார். இந்த அம்மா அதை கொஞ்சம் சற்று புரிந்து கண்டமாக இருந்ததுனாலே அது புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் அப்படிப்பட்ட காரணங்களே இயேசுவானவர் குடும்பத்தை விட்டு விலகுமாய் காணப்படுவது பார்க்க முடியும். சில நேரங்களில் தமக்கு உள்ள உறவுக்குள்ள வித்தியாசத்தை மரியாதை கூறுகிறார். எனக்கு என்ன உங்க வேலை ஒன்றும் வரல, ஜாத்தியத்தை நிறைய மாத்துறாரு, அதெல்லாம் இருக்குதுல்ல, அதுல எனக்கு இந்த வேலை வரலையே, நான் அங்க இருந்தேன், நீங்க என்ன தேடுறீங்க, இதெல்லாம் அந்த குடும்ப உறவை பிரிக்க போய் நாம் பார்க்க முடியுது. மானுட உறவை கலைந்து விசுவாசத்தால் மட்டுமே உருவாகும் மெய்யான நித்திய ஜீவனை கண்டுக்கணும் அப்படின்னு அந்த மரியாதை சொல்றாரு இயேசுவாமி. பெரியமாவே ஆவிக்குரிய காரணங்களை முன்னிட்டு மரியாதை மீது நமது உலகில் உள்ள உறவை விளக்கினாலும் நமது தாய்க்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை அங்கே சிறுவையிலே கொடுக்கப்பட நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் ஏற்பட்ட கடமைகளை நாம் இன்றைக்கு சரியவர செய்து கொண்டிருக்கிறோமா? நீங்க எல்லாருமே ஒரு கேள்விக்குறா என்னை கொண்டு சொல்லுகிறேன். இன்றைக்கு நம்ம குடும்ப உறவுகளே, தாய் தந்தையை, உடற்புறப்புகளை, சகோதர சகோதரிகளை, இன்னும் நம்ம திருச்சபையில் உள்ளவர்களை நாம் எப்படி இன்றைக்கு மதித்துக் கொண்டிருக்கிறோம்? அந்த உறவுகளை இன்றைக்கு பிரிக்கிறவராய் காணப்பட்டு இருக்கிறோம். பெரிய கடவுள் அதை அப்படின்னு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. சிலுவையிலே அறையிலே நின்று கொண்டிருந்த மானுட தாயான மரியாதை சிறியே, அதோ மகன் சிறியே என்பதற்கு அவர் மரியாதை நிமித்தமாக அந்த வார்த்தை எப்படி சொல்லுவோம்னா, மரியாதையை கூப்பிடுறியா அப்படின்ற வார்த்தை சொல்லுவான். அதை மரியாதைக்குரிய வார்த்தை சிறியேன்னா அங்க சிலுவையிலே இன்னும் பொண்ணு இருக்காரு. சிறியேனும் கூப்பிட்டாலும் தவறா இருக்கும், அம்மானு கூப்பிட்டா தவறா இருக்கும், என் தாயை கூப்பிட்டா தவறா இருக்கும். அதனால பொதுவாக கூப்பிடுறாரு சிறியே அதோ அப்படின்னு மகள் அந்த அந்த சிலுவையிலே தொங்கிருந்த அந்த இயேசுசாமி மரியாதையை பார்த்து கேட்கிறார். சிறியே என்ற அழைத்ததற்கு நிறைய காரணங்களை நாம் பார்க்கலாம். அதற்காக தனது மரும தாயை மரியாதை என்று அழைத்தார் என்று நாம் அறிந்து கொள்ளக்கூடாது. சிலுவையிலே நேரத்திலே தாயோ என்றோ அம்மா என்றோ அழைப்பதை தவிர்த்தாக தெரிகிறது. அந்த நேரத்தில் பெரியவாகவே நாம் சற்று விலைக்கு சொல்லுவோம் என்றால், சிலுவையிலே நின்று 18 மணி நேரத்துக்கு வாரியால் அடிச்சு துன்புறுத்தி குட்டிட்டு முட்டிட்டு எல்லாம் இருக்கிறது. கண்ணில் மங்கி போயிடுச்சு, அம்மாவும் கண் தெரியல. ஆனா இந்த சிலுவையில் அறியும் போது அங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இயேசுசாமி சிலுவையில அருமை கூட்டு வரும்போது ஒரு கூட்டம் வந்திருக்கும். அதுல இந்த தாயும் சிலுவையும் கூட வந்திருப்பாங்க. அப்படித்தானே நம்ம என்ன பண்றோம், ஒரு எடுத்துட்டு போகும்போது பல பேர் கூட போறோம்.
ஏசாமி சிறுவில் சுமந்து வரும்போது ஒரு கூட்டம் கூட வந்திருக்கும். அதுல மரியாதமா வந்திருக்கான், அவன் குடும்பமும் வந்திருப்பான், அவரை சேர்ந்த சீடர்கள் வந்திருப்பாங்க. இன்னும் நிறைய பேரு யாரும் ஏசாம யாரும் அவருக்கு தெரியல, சிறுவத்துக்கு வராதுன்னு சொல்லி பார்ப்பது நிறைய பேர் வந்திருப்பாங்க. சிறுவில் போய் அலைய போனாங்க, வெயில்ல மலையில அந்த கல்வாரி மலையை அலைய போக ஆரம்பிச்சு பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு போது ஏதாவது கூட்டம் போயிருக்கோம். ஆனால் போச்சவர்கள் சிலுவையிலே அவரை அடித்து துன்புறுத்தி ஆணி வச்சிருக்கும் போது அங்கே ஒரு கூட்டமும் காணப்படவில்லை. எல்லாம் பயந்து போயிட்டாங்க. நமக்கு என்ன பண்ணுவாங்களோ அவரை சேர்ந்த சீடர்களும் காணப்படவில்லை. இந்த குடும்பமும் எனக்கு அந்த இடத்துல இருந்துருப்பாங்க சந்தேகம் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அந்த போர்த்தவங்கலாம் சற்று விலகி கொஞ்சம் ஒரு வாரம் உட்காந்துருப்பாங்க. அவருக்கு வெயில் தாழ இருக்காது, உட்கார்ந்துட்டு இருப்பாங்க ஒரு பக்கமா. அதை பார்த்து கவனித்த இந்த தாயும் அவங்க குடும்பமும் அங்கே என்னதான் பண்றாருன்னு பார்க்கறாங்க. சிலுவையிலே மங்கி கொண்டிருந்த அந்த கண்களை பார்க்கிறாங்க. அவங்க பெற்ற அந்த அம்மா மரியாதை தான் குடும்பமா அங்க இருக்குது. அப்போதுதான் என்ன பண்றாங்க, அதை முன்னிட்டு பிறகு வருகிற சீடர் இந்த மத்தேயு, யாக்கோபு, பேதுரு, யோவான் தான் முக்கியமான சீடர்கள் இயேசுவுக்கு. ஏன்னா யோவான் தான் அந்த அவருக்கான அந்த ரொம்ப பாசமா இருந்தான். அவருக்கு ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி பாசமா இருக்கணுமா? யார் தான் பாசமா இருந்தீங்க? நமக்கு யார் தான் பாசமா நம்ம காமிக்கிறோம்? பெரியமாவனை சிந்தித்து பார்த்து அழைக்கப்பட்டுருவான். அந்த யோவான் மிக மிக பாசத்தோடு தான் மார்பிலே சாய்ந்து கொண்டு இருந்தான். ஏசான் மார்பிலே கேட்கிறாரு, உடல்ல ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போறான். அப்ப யாரு சாமி? யாரு 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 அவங்க? இல்ல உள்ள ஒண்ணு நானா நான் என்று அந்த ஒரு அரவணைப்போடு இயேசுவின் மார்பிலே சாய்ந்த யோவானும் சற்று விலகி அது பிறகு ஓடி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட நேரத்துலதான் அங்கே இயேசுசாமி தான் பெற்ற மகன் இருக்கிறார்கள் சொல்லிட்டு கண்கலங்க இருக்கிற நேரத்தில் தான் கையை அழுதாக ஒரு பக்கம் அழுதாங்க போட்டிருக்காங்க, ஒரு பக்கம் அழகை போட்டிருக்காங்க. சில சிந்தனையான கருத்தை நாம் பார்க்கும்போது நாம் அதை இப்போது அது சொல்ல நமக்கு நேரம் இல்லை. பிரியமாகவே இயேசு இறைவனின் திருமைந்தன் என்பதையும் அவர் மானுடைய இயற்கை நிலையை கடந்து பிறந்த தெய்வ பிறவி என்பதையும் இந்த இறைவாக்கியர்கள் முன்குறித்து பிறந்த இந்த ஒரு அபூர்வமான மானுட பிறவி நிச்சயமாக அறிவித்திருந்தாங்க. அந்த காபியர் தூதர் வரும்போது என்ன பண்றாங்க, ஒரு இறைமகன் வயசுல பார்க்க போறாருன்னு சொல்றாங்க. அதே 8வது நாள்ல அந்த திருச்சபை இயேசுவானுக்கு கொண்டு வருகிற பொழுது அங்கே அண்ணாலும் சிம்மம் என்ன பண்றாங்க, உங்க ஆத்மா பட்டையும் உருகி போக போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சிந்தித்து பார்க்கிற அந்த மரியாளுடைய கண்களில் நீர்தாரைகள், கவலைகள், கண்ணீர்கள், துன்பங்கள், ஏன் என் மகனுக்கு இப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, துக்கிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம உலகில் உறவை அப்படி ஒரு இழப்பை நாம் ஏற்படுற பொழுது நமக்கு என்ன துக்கிப்பு வருகிறது. ஆனால் பிரிவை துணிக் கொண்டிருந்த அந்த அங்காய்ப்புகளை பார்த்து கொண்டிருந்த இயேசுவானவர் இப்படியே அதோ மகன். அப்ப யோவான் என்ன பண்றான், அவர் மேல பாசம் இதோட பயந்த ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் கூட அவர் மேல அளவு கண்ட பாசத்தின் மீது வந்து சிறுவர்கள் அடியிலே நின்று கொண்டு நாம் பார்க்க முடிகிறது. அப்போதுதான் அந்த மரியாதையும் பார்க்கிறாரு, கிரணையும் பார்க்கிறாரு. பிரியமானவர்களே, அந்த இடத்துல பார்க்கிற போது நின்று கொண்டிருந்த அந்த மரியாதைக்கு ஒரு புதிய உறவை அங்கே உண்டாக்க நாம் பார்க்க முடிகிறது. கண்களையும் இருக்கிறாங்க அவங்க சகோதரிகள், கிளியப்பா மரியாதையும் மரியாதையும் குடும்பம் எல்லாம் இருந்தது. ஏன் இந்த மனுஷனுக்கு, ஏன் இந்த மகனுக்கு இப்படிப்பட்ட இது சிறுவிலை அறையப்பட்ட ஒரு தண்டனை வேணுமா? ஒரு பெரிய துணியாச்சு, எதுக்கு இந்த இதெல்லாம் நமக்கு வேணும்? ஒரு கண் கலங்கிட்டாங்க. அந்த நேரத்துல சமாதானம் வேணும். அந்த மரியாதைக்கு ஒரு குடும்ப உறவை அங்கே திருப்பி நாம் பார்க்க முடியாது. ஆனால் மரியாதையுடைய ஜாதி வேற, யோகங்களோட ஜாதி வேற. நீங்க திருச்சபையில் உட்கார்ந்து அப்படிதான் எல்லாரும் ஒரே ஜாதியா இல்லை, பல ஜாதிகள் நம்ம ஒன்று எடுத்து திருச்சபையில் உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த அப்பேற்பட்ட அந்த ஒற்றுமையான அந்த நிலையை அந்த பிரிவிலே நம்ம கொடுக்கப்பட்ட அந்த ஆண்டவர் பிரிவானே அந்த மரியாதை இயற்கையும் பிரிவினை வரவற்றை காரணம் ஒரு பிள்ளையின் உருவாக இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் மகன் போல் அவஸ்தையை பார்க்க வந்தார்கள். தேவன் தங்களுக்கு உதவமாட்டாரா என்று கேட்க வந்தார்கள். இப்படிப்பட்ட சிறந்து சிந்தித்துக் கொண்ட வேலையிலே தம் ஊழக தாயிடம் அதோ ஒரு மகன், பிறகு தன் அன்பு சீடனிடம் அதோ ஒரு தாய், இந்த குடும்ப உறவை பிணைத்தை நாம் பார்க்க முடிகிறது. மரியாதையிடம் இந்த உலகத்துக்கு சென்று வலிமையை பெற்றுக்கொள், துணிவியை நீ பெற்றுக்கொள், இந்த மக்களோடு நீங்க செல்ல வேண்டும், ஒரு புதிய உறுப்பு உங்களுக்கு கொடுக்கிறேன்,
இந்த மக்களோடு நீங்கள் புதுப்பிக்கிறதை நாம் மக்களோடு நீங்கள் புதுப்பித்து புதிய உறவுகளை உருவாக்க நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அந்த சீடனையும் அந்த மரியாதையும் அங்கே ஒன்றாக இணைக்க நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. இந்த வார்த்தைக்கு ஒரு ஒற்றுமை உள்ளது. எப்படின்னா சிலுவையிலே ஒரு மூன்றாவது வார்த்தை, அதே வண்ணமாக சிலுவையிலே 3 நபர்கள். இந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது 3 நபர்கள் பாருங்க. சிலுவையிலே 3 நபர்கள், சிலுவையிலே 3வது வார்த்தை. இவர் கொடுக்கப்படுகிற அந்த 3 நபர்கள் யாருன்னா அங்க சிலுவையை கொண்டு இயேசுவானுங்க, அங்க மரியா, அன்பு சீடன் யோவான், அங்கே 3 பேர். பத்தியா அந்த 3 பேர்கள் ஒப்பிட காண்பிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, சிலுவையில் அறியும் போது அனைவரும் ஓடிவிட்டனர் என்று பார்க்க முடியுது. ஆனால் பெற்ற தாய் ஓடி போக முடியுமா? ஓடி போக முடியாது. ஆனால் எப்படி ஒதுக்கப்பட்டு நின்றாலும் சிலுவையை விட்டு ஓட முடியும் என்ற அன்பு மகன் இந்த கொடூர உலக பயணத்தை வேதனையோடு பார்த்துக் கொண்டிருந்த இந்த தாயானவர்கள் அங்கே ஒரு புதிய உறவை திருப்புவதை பார்த்து அதை அன்போடு ஏற்றுக்கொள்ள நாம் பார்க்க முடியுது. சீடனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரு. இயேசுவோடு மிகவும் அன்பா இருந்த சீடனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரு. இதோ என்னுடைய உபயோக தாயை நீ பாதுகாத்துக்கொள், அரவணைத்துக் கொள், நீங்க இந்த ஒற்றுமை நிலைநாட்டுக் கொண்டு திருச்சபை கட்ட முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு அன்னைக்கே திருச்சபைக்கான அடிக்கல் அன்னைக்கே என்னப்பட்டார் அவரு போட்டுட்டாரு. திருச்சியா உட்காந்துருக்குன்னா அன்றைக்கு கொடுத்து அந்த ஒற்றுமை ஒரு உறவை, அந்த உறவுக்கு தேவையான புதிய பாலத்தை அவர் இணைக்கிறார். இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட இணைக்கிற காரியங்கள் நாம் ஈடுபடுகிறோமா? பார்த்து அழைக்கப்படுகிறது. சிலுவையில் நின்று கொண்டிருந்த மரியாள் யோவானின் மகனாக பெற்றுக்கொண்டு பார்க்க வேண்டி தனி மனித குடும்ப உறவுக்கு ஒரு பாதை அமைத்து கொடுக்கிறார். திருச்சபை குடும்ப உறவுக்கு ஒரு பாதை அமைத்து கொடுக்கிறார். அங்கே இனம், மொழி, கலாச்சாரம் போன்ற நிலையிலிருந்து சமத்துவ சமுதாயத்துக்கு அங்கே அழைக்க காட்டு நாம் பார்க்க முடியுது. ஆம், சிலுவையிலே மரியாதையும் யோவானையும் ஒரே குடும்பமாக இணைத்த கடவுள் தாயும் மகனமாக சிலுவையிலே இருந்த நம்ம தையனாலே இயேசு கிறிஸ்து மனவாட்டியாக திருச்சபை இந்த விசுவாச கூட்டமைப்பு மூலம் அன்றைய சிலுவையிலே அடிக்கல் நாட்டிக் கொண்டிருக்கிறார். நமது வீட்டிற்கும் நம்ம நாட்டுக்கும் திருச்சபைக்கும் இந்த சமுதாயத்திற்கும் நாம் ஆட்ட வேண்டிய கடமைகளை, பொறுப்புகளை மரியாதை மூலம் நம்மை இறைச்சிக்கு ஒப்புக் கொடுத்தது போல நாமும் இறைவனுக்கு நமது மனங்களை ஒப்புக் கொடுத்து திருச்சபையிலே சமுதாயத்திலே குடும்பவர்களே அப்பேற்பட்ட ஒற்றுமைகளை நாம் நிலைநாட்ட வேண்டும் என்று தெரியுமாங்க. இந்த 3வது வார்த்தை நமக்கு ஒற்றுமை உறவின் பாலமாக அமைக்கப்பட்ட சிலுவையிலே சொன்ன அந்த 3வது வார்த்தையாக இருக்கிறது. பெரியவர்களே, வரும் காலங்களிலே நம்ம அப்படியாக ஒற்றுமையோடு திருச்சபையோடு சமுதாயத்தின் குடும்ப உறவுக்கு அவருடைய காரியங்களை செய்வது மிக மிக அவசியம். கட்டத்தானை நோக்கி வாசித்தவராக ஆமென். நல்ல ஆண்டவரே, இந்த 3வது வார்த்தையின் மூலமாக அன்றைய சிலுவையிலே அந்த 3 நபர்களோடு இணைத்து சொன்ன அந்த வார்த்தை ஒரு ஒற்றுமை குறித்த வார்த்தையாக இருந்தது, ஒரு பாலத்தை அறிந்த வார்த்தையாக இருந்தது. அப்படியாக நாங்களும் எங்களுடைய உலக வாழ்விலே அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய ஒற்றுமையோடு வாழ திருச்சபையை கட்டி எழுப்ப உதவிட்டார். புதிய கடமை எடுத்து புத்தகங்களை வாய் எவ்வளவு நல்ல ஆமென்.